Hello everyone, welcome to Hollywood Times. நான் லாஸ்ட் வீக் நெட்ஃப்ளிக்ஸோட சிக்கன் ரன் டான் ஆஃப் நக்கட்ஸ் மூவி பார்த்தேன். வாங்க அந்த மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்கன் ரன் மூவி பற்றி சொல்லணுன்னா ஒரு அருமையான மூவி. ஒரு அனிமேஷன் மூவியில் இந்தளவுக்கு ஹியூமர் ஆட் பண்ண முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மூவி ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மூவியோட பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிக்கன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தனியாக ஒரு தீவில் வாழ்வாங்க. இந்த மூவியில் மெயின் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ராக்கி, ஜிஞ்சர் அண்ட் அவங்களோட பொண்ணு மாலி. ஜிஞ்சரோட பொண்ணு மாலி இருக்கால, அவளுக்கு இந்த தீவில் இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ மாலி அவள் அம்மா கிட்ட போய், அம்மா ஏன் நம்ம இந்த தீவில் மட்டுமே இருக்கோம், இந்த தீவை விட்டு ஏன் நம்ம வெளியில் போகக்கூடாது, வேறு ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஜிஞ்சரோட அம்மா சொல்லுவாங்க, இதுதான் நம்மளோட வீடு, வெளியில் போனால் நமக்கு சேஃப்டி இல்லை, நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அந்த ஐலாண்ட் பக்கத்தில் மனுஷங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கும் கொஞ்ச நாள் அப்புறம். ஸோ அந்த சிக்கன்ஸ்லாம் அந்த ஐலாண்டை மனுஷங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போது அந்த வழியாக ஒரு சிக்கன்லாம் கொண்டு போகிற ஒரு வேன் போகும். நம்ம மாலி அந்த வேனில் இருக்க சிக்கன் ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த வேன் பின்னாடியே போகலாம், அங்கே போனால் நமக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் மோலி அந்த தீவை விட்டு எஸ்கேப் ஆகிடுவான். நைட் டைமில் மோலி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்போது மோலி இன்னொரு சிக்கனை பார்ப்பா. அவள் பேர் ஃப்ரிசில். அப்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. மாலி தான் கொஞ்சம் லூஸுன்னு பார்த்தா ஃப்ரிசில் அவளை விட பெரிய லூஸாக இருப்பாள். ரெண்டு பேருமே அந்த வேனை தேடி போவாங்க. இந்த மூவியில் மாலி அண்ட் ஃப்ரிசில் பண்ணுற தப்பு தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ரெண்டு பேரையும் அந்த சிக்கன் வேனில் மாட்டிப்பாங்க. மோலி அந்த சிக்கன் வேனில் ஏறி போகிறத ஜிஞ்சர் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக அந்த சிக்கன் வேனை ஃபாலோ பண்ணிவிட்டு மோலியும் ராக்கியும் போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும் அந்த கோழிப்பண்ணை. ஒரு கோழிப்பண்ணைக்கு எதுக்குடா இவ்வளோ பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்கும்போது தோணும். அந்த எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோ பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ராக்கி என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் முந்திரி கட்டத்தனமாக அவசரப்பட்டு நான் போய் என் பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் உடனே அவசரப்பட்டு அந்த சிக்கன் ஃபார்முக்குள்ளே போயிடுவார். அங்கே போய் பார்த்தா நிறைய பாதுகாப்புக்கு நிறைய ரோபோட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அந்த ரோபோட்டுக்கு கையில் நிறைய கன்ஸ் வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கும். மோலியை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். ராக்கி பாயும் உள்ளே போய் அனாவசியமாக தேவையில்லாமல் மாட்டிக்குவார். ஜிஞ்சருக்கு இப்போ வேறு வழியில் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே காப்பாற்றி ஆகணும். ஸோ நம்ம ஜிஞ்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளான் போட்டு தான் இங்கே பாதுகாப்பு நிறைய அதிகமாக இருக்குது, ஸோ இதெல்லாம் தாண்டி போகணுன்னா நமக்கு ஒரு பிளான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவாங்க. ஹெல்ப்புக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துப்பாங்க. இன்னும் டீமில் கொஞ்சம் ஆள் குறையுமா, ஆள் சேர்க்கறதுக்காக இன்னும் ரெண்டு பேர்கிட்ட போய் கேட்பாங்க. அவங்க யாருன்னா ஒரு ரெண்டு சுண்டலி இருக்கும். அந்த சுண்டலிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கும். அந்த சுண்டலியில் ஒரு சுண்டலி பேர் வந்து லீக், இன்னொரு சுண்டலி பேர் வந்து ஃபெட்சர். அவங்ககிட்ட போய் இந்த மாதிரின்னு சொல்லி விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ரெண்டு இலையுமே முடியாது, அது வந்து ஒரு பயங்கரமான கோட்டை, அங்கெல்லாம் போய் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். அப்புறம் இந்த மாதிரி மாலி மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறது சொன்னதுக்கப்புறம் ரெண்டு இலையுமே கொஞ்சம் மாலி மாட்டிக்கிட்டான்னு சொல்லி சரி பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அவங்க ஒத்துப்பாங்கன்னா, அந்த ரெண்டு இலையுமே கொஞ்சம் சென்டிமெண்டல் இடியட்ஸ். அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மாலினா ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களோட பிளானுக்காக ஒத்துப்பாங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. ஜிஞ்சர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு அவங்களுக்கு தேவையான கேட்ஜெட்லாம் எடுத்துகிட்டு மாலியையும் ராக்கியையும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக எல்லாருமே அந்த சிக்கன் ஃபார்முக்கு உள்ள நுழையிறதுக்காக பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு நிறைய பிளான்ஸ் போடுவாங்க. அந்த சிக்கன் ஃபார்முக்குள்ள நுழையிற சீன் இருக்கே, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மினி மிஷன் இம்பாசிபிள் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு என்ன டவுட்னா, இவனுக்கு இந்த மிஷன் இம்பாசிபிள் ஜேம்ஸ் பாண்ட் மூவியெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்தை எடுத்தானுங்களா, இல்லை அந்த மூவியெல்லாம் ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மூவி எடுத்தானுங்களான்னு எனக்கு சத்தியமாக புரியல. அந்த உள்ள என்ட்ரி ஆகிற சீன் தான் பயங்கர காமெடியாக இருக்கும், அந்தளவுக்கு ஹியூமராக எடுத்து வச்சுருப்பானுங்க. ஃபைனலாக இந்த மூவியோட எண்டிங் என்னென்னா, அவங்களோட பொண்ணை இவங்க ரெஸ்கியூ பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. செம்ம ஜாலியாக காமெடியாக சூப்பராக இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் கலந்த மூவின்னு கூட சொல்லலாம்.
மிஷன் இம்பாசிபிள் மூவிலாம் சேர்த்து பார்த்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது தான் என்னால் சிரிப்பை அடக்க முடியல. நான் கண்டிப்பாக இந்த மூவியை உங்களுக்கு நான் டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் இந்தளவுக்கு ஒரு காமெடி கலந்த ஒரு மூவி எடுப்பானுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7/10 கொடுப்பேன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.